ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நாளை வெற்றிகரமாக நீ மனதில் நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. இதை கேட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக மகிழ்ச்சியோடு தூங்கு. உன் மனதால் சுமைக்க முடியாத சுமைகளை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். அதை இந்த முருகனிடம் இறக்கி வைத்துவிட்டு தூங்கு. உன் கைகளில் இருக்கும் வரைதான் உன் பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தெரியும். என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அனைத்தையும் விட உன் முருகனிடம் ஒப்படைத்து விட்டால் உனக்கு நம்பிக்கை பிறக்கும். முருகனால் விதியையும் கூட மாற்ற முடியும். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு நொடி போதும். முருகனை நம்பு. முருகனை நம்பிக்கையோடு வழிபடுகிறாய் அல்லவா? என்னிடத்தில் விட்டுவிட அனைத்தையும். அப்பத்தான் உன் மனது அமைதியாகும். அந்த அமைதியால் ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தத்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். இப்போது தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருக்கிறாய். ஏன்னா நீ முடிந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கூடாது. முடிந்ததை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது. வரப்போவதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் நன்மைக்குத்தான். நேரம், நண்பர்கள், உறவுகள், ஆரோக்கியம், இது எதுவுமே விலைப்பட்டியோடு வராது. ஆனால் அதன் விலை உனக்கு அதனை இழக்கும் போது தானே தெரிகிறது. திறமை இருந்தால் உனக்கு போதும். தன்னம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் உன்னால் எட்டி பிடிக்க முடியும். நிச்சயமாக எட்டி பிடித்து விடுவாய். சிலர் நிரந்தரங்களை தேடி நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீயும் ஒன்று. சிலர் அந்தந்த நேரங்களில் கிடைப்பதை அனுபவித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீ இருக்கணும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதை தேடுகிறோம் என்று தெரியாமலேயே நிறைய பேர் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போதும் என்ற மனம் யாருக்கும் இல்லை. போதும் என்ற மனதோடு நீ தேடத் தொடங்கினால் எட்டாக்கனியாக இருக்கும் சிலது உன் அருகிலேயே இருப்பது புரிய வைத்து விடுவி. நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியாது தங்கமே. நிம்மதி வெளியில் இல்லை, உன் உள்ளத்தில் தான் உள்ளது. உண்மைதானே? கவலைப்படாது. உன் கண்களானது இந்த முருகனின் உருவத்தை பார்த்த இந்த நிமிடத்தில் உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்வேன். அப்பத்தான் நீ நிம்மதியாக தூங்குவாய் தங்கமே. ஓம் சண்முகா போற்றி என்று பதிவிடு. உனக்கான காரியத்தை வெற்றியாக முடித்து தருகிறேன். உண்மையாகவே நீ வாழும் வாழ்க்கையில் கடினமானது மனிதர்களை புரிந்து கொள்வதுதான். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது அனைவரது ஆசையும் தான். ஆனால் வாழும் வரை நன்றாக வாழ வேண்டும் என்பது தானே சிறந்த வாழ்க்கை. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தருகிறது. வாழ்வதற்கு அல்ல, எப்படி வாழக்கூடாது என்பதற்கு. சக மனிதரோடு நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் மிகவும் தெய்வீகமானது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள். மன நிம்மதியை மட்டும் இழந்து விடாதே. அதை மீண்டும் பெறுவதற்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். சொல்வதை கேள். நல்லதற்காகத்தான் அனைத்தையும் சொல்லுவேன் தங்கமே. இரண்டு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உதவவே உதவாது. ஒன்று தாழ்வு மனப்பான்மை நிலை, இன்னொன்று தலைக்கணம். உன் எண்ணங்களில் நல்ல மாற்றங்களை நீ உருவாக்கிவிட்டால் அது வாழ்க்கையில் உனக்கு பல மாற்றங்களை உருவாக்கி தரும். வாழ்க்கையில் தோல்வி அதிகம், வெற்றி குறைவு என மனம் வருத்தப்படாதே. ஒரு செடியில் இலைகள் அதிகம்தான் என்றாலும் அதில் பூப்பது ஒரே ஒரு மலர்தான் என்றாலும் அந்த மலருக்குத்தானே மதிப்பு அதிகம். கொஞ்சம் பொறுத்திரு, காலம் கனிந்து விடுமே. ஒரே ஒரு வெற்றி உன் வாழ்க்கையின் மொத்த வாழ்க்கையை மாற்றப் போகிறது. கவலைப்படாதே. நான் சொல்லும் அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. தேடல் இல்லாமல் வாழ்க்கையில் சுவராசியம் இருக்காது தங்கமே. துன்பம் இல்லாமல் உறவுகள் அருமை புரியாது. வெயில் இல்லாமல் மரத்தின் அருமை புரியாது. ஏன் இருள் இல்லாமல் நிலவின் அழகு தென்படாதே?
அதுபோல்தான் தோல்வி இல்லாமல் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகரிக்காது. வலிமை என்பது உன் உடலில் இருப்பதை விட உள்ளத்தில் இருக்கணும். முருகன் சொல்வதை கேள். என் பிள்ளைக்கு வலிமை என்பது உடலில் இருப்பதை விட உள்ளத்தில் இருக்கணும். மன வலிமை வேண்டும். சிற்றெரும்பு தூக்கும் பாரம் அதிகம்தான், சுய பாதுகாப்புக்காக லகுவாக தூக்கி செல்கிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால் பாரு, கேள். சிட்டுக்குருவி கூட தன் வீட்டை தானே கட்டிக்கொள்கிறது. ஆனால் வல்லமை கொண்ட மனித பிறவி வலிமை உன் உள்ளத்தில் இருந்தால் தானே வெற்றி நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம். வாழ்க்கை என்பது கடல் போன்றது, நீண்ட தூர பயணம். ஆனால் முடிவில்லாமல் நீ நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறாய். எதுவும் முன்னோடு வந்து விடுமா? இல்லை, எதுவும் முன்னோடு இருப்பதில்லை. உன்னிடம் இறுதியாக மிஞ்சுவதெல்லாம் அலைகளைப் போல உன்னை தொட்டு செல்லும் சில மனிதர்களின் நினைவு மட்டும்தான். விழுந்து விட்டால் விலகி ஓடி விடுவார்கள், தெறிக்க ஓடி விடுவார்கள் உன் உறவுகள். எழுந்து விட்டால் விரைந்து வருவதும் தான் இன்றைய உறவுகள். விழப்போகிறாயா எழப்போகிறாயா? யோசிச்சுக்கோ. அன்பை மட்டும் கடனாக கொடு. அது மட்டுமே அதிக வட்டியோடு உனக்கு திரும்ப கிடைக்கும். நல்லவர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று எண்ண, அதை சந்தித்த எல்லோரிடமும் நல்லவராக ஏற்க முயற்சி செய். அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லும். எண்ணம் போலவே வாழ்க்கை. அவநம்பிக்கை அவஸ்தை தந்துவிடும், தன்னம்பிக்கை தெளிவு தந்து வெற்றி பெறச் செய்துவிடும். உன் வாழ்க்கை உன் நம்பிக்கையில் உள்ளது. உன் நம்பிக்கை தான் உன் வெற்றி. சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு அவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் கிடைக்கும். தெரியாதவர்களிடத்தில் அனுசரித்து போகும் நீ தெரிந்தவர்களிடம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேயே. பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்ற எண்ணம் தப்பானது. நீ உறுதியோடு சுறுசுறுப்பாக உழைத்தால் உன் விருப்பம் நிறைவேறும். மற்றவர்களை நம்பி உன் மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லை. உனக்கு பிடித்ததை விரும்பி செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாகிவிடும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. கடன் இல்லாமல் மாதம் வரும் சம்பளத்துக்குள் குடும்பம் நடத்தி இப்போது இருக்கும் வசதிகள் போதுமானது என மனநிறைவோடு வாழ்ந்தால் நீ உலகின் மிகப்பெரிய பணக்காரர். அவ்வளவுதான். உன் வாழ்க்கை துணை உன்னை நேசித்தால் நீ உலகின் கவர்ச்சியான நபர். உண்மைதான். உன் பிள்ளைகள் உன்னை ஆதர்சமாக நினைத்தால் நீ ஒரு சூப்பர் ஸ்டார் தான். நீயும் வாழ்க்கையில் நல்லா வரணும். அவ்வளவுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்க யாராவது உன்னை நாடி வந்தால் நீதான் பெரும் தலைவன். கவலையே படாது. என்னுடைய வாக்கை கேட்டுவிட்டாய். நிச்சயம் வெற்றிகரமாக நாளை நீ நினைத்த காரியம் நல்லபடியாக முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நான் இருக்கிறேன் உனக்கு. யாம் இருக்க பயமே. ஓம் முருகா போற்றி போற்றி.